எம்பிக்களை கூட்டுறதுக்கான தேவை இருக்குன்றாங்க. சில இடங்கள்ல 20 லட்சத்துக்கு மேலெல்லாம் கூட வாக்காளர்கள் வர்றாங்க. 18 லட்சம் 20 லட்சம் வந்தா அந்த தொகுதியை எப்படி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கையாள முடியும்? அப்ப அதிகார பரவலாக்கல் அந்த இடத்துல இருந்து தேவைப்படலாம். அப்படி நம்ம முற்றா அது இல்லைன்னு சொல்ல முடியுமாங்கிற ஒரு கேள்வி. அதுல ஒரு பொருத்தப்பாடு வைக்கிறேன். இந்தியா மாதிரி தான் அமெரிக்கா. இங்க லோக்சபா, ராஜ்யசபா, அங்க கீழ் சபை, செனட் சபை. இப்ப கலிபோர்னியா மாதிரி ஒரு பெரிய ஸ்டேட்ல ஒரு 50+ எம்பிஸ் இருக்காங்கன்னா கீழ் சபையில, அதற்காக மேல் சபையிலயும் அதே மாதிரி ரெப்ரசன்டேஷன் இருக்காது. ஆனா இங்க சிக்கிம் போன்ற ஒரு சிறிய மாநிலமும் உத்தரப்பிரதேஷ் போன்ற ஒரு பெரிய மாநிலமும் பாப்புலேஷன் பேஸ்டாவே நம்ம ரெப்ரசன்ட் கொடுத்தா சிக்கிம் வளராது. மக்கள் தொகை தான் பெரிய ப்ராப்ளம். 50 வருஷமா சதர்ன் ஸ்டேட்ஸ் கண்ட்ரோல் பண்ணிருச்சு. ஏன் நார்த்ல கண்ட்ரோல் பண்ணல? அதை கண்ட்ரோல் பண்ணுங்க. அதற்கான மெஷர்ஸ் எடுங்க. இவங்க என்ன தெரியுமா சார், நாடு முழுக்க ஜெயிச்சு நாடாளுமன்றத்திற்கு போக முடியாத சூழல் வருகிற பொழுது 4 மாநிலத்தில் ஜெயித்து நாடாளுமன்றத்திற்கு போவதற்கான சூழ்ச்சி தான் இது. இது சதி. இந்த பிரச்சனையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னெடுத்திருக்கக்கூடிய முன்னெடுப்பில் தமிழக வெற்றி கழகம் இந்த மண்ணுரிமை சார்ந்த இந்த பிரச்சனையில் தோள் கொடுத்து நிற்கிறது. இதுதான் எங்களுடைய ஸ்டார்ட். ஓகே.